அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி டிசம்பர் 17 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9953 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 26 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. 6109 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஒரஸ்காம் கம்பெனி 35 திராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 2 திராம்ஸ் 97 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 திராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங் கம்பெனி 3 திராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. என்எம்டிசி குரூப் 21 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஜிஎஃப்ஹெச் ஃபைனான்சியல் குரூப் 2 திராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 1 திராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஈசிலீஸ் கம்பெனி 23 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமேரா ETF அபுதாபி இண்டெக்ஸ் 6 திராம்ஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.88% உயர்வு. அல்மல் கேபிட்டல் குரூப் 1 திராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. அல்சலாம் பேங்க் சூடான் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் 28 திராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. அலக் ஹோல்டிங்ஸ் 1 திராம்ஸ் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 திராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. எக்திதாப் ஹோல்டிங் கம்பெனி 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. மக்ஸான் பப்ளிக் வேர்ஹவுஸ் கம்பெனி 1 திராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இத்தாமார் பேங்க் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 திராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் அண்ட் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ரேட் 5 திராம்ஸ் 84 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 53 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 64 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 48 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 84 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம் 8 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம் 35 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 1 திராம் 60 ஃபில்ஸ். அஜிலிட்டி ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 15 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 1 திராம் 27 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 5 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 10 திராம்ஸ் 75 ஃபில்ஸ். பரூச் கம்பெனியை அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் FTSE ADX டிவிடெண்ட் ஸ்டார்ஸ் இண்டெக்ஸில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் மொத்தம் 17 கம்பெனிஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸு இந்த மாதம் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இந்த இண்டெக்ஸில் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே 70% கேஷ் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸாக இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரூச் அவங்களுடைய 90% ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக பே அவுட் பண்ணுறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்காங்க. 2030 வரைக்கும் வருஷத்துக்கு 16 ஃபில்ஸ் மினிமம் ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் மற்றும் அவஸ்டா குரூப் இணைந்து ஒரு தஜிகிஸ்தானில் ஒரு புதிய லாஜிஸ்டிக்ஸ் ஜாயின்ட் வெஞ்சரை தொடங்கியிருக்காங்க. இதில் அபுதாபி போர்ட்ஸ் குரூப்புக்கு 51% ஸ்டேக்கும் அவஸ்டா குரூப்பு 49% ஸ்டேக்கும் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான சர்வீசஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்கேல் 360 ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் செயல்படுத்தப்பட ஆரம்பித்ததுமே இம்மிடியட் மார்க்கெட் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 136 அப்ளிகேஷன்ஸ் குளோபலி அவங்களுக்கு வந்திருந்ததாகவும் அதிலிருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூஸ்லாம் பண்ணி 14 இன்டர்நேஷ்னல் ஏஐ மற்றும் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இஏஇ ட்ரேட் லைசன்ஸ் மற்றும் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது துபாயில் ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏஐ ரிலேட்டடான ஃபீல்டில். மஸ்தார் கம்பெனி 1 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுக்கு ஒருத்தான அவங்களுடைய ஃபஸ்ட்டு யூகே பேட்டரி ஸ்டோரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செஸ்டர்ஃபீல்டுன்ற இன்னொரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி அட்நாக், அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனியான TAQA மற்றும் முபதலா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோடைய ஒரு சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. இந்த 3 கம்பெனிஸுடைய ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி தான் மஸ்தார் கம்பெனி. இந்த கம்பெனி என்னென்னா க்ளீன் எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனி, பேட்ரி ஸ்டோரேஜ் அந்த மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனி. இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா நேற்று நைட்டு யூஎஸுடைய லேபர் மார்க்கெட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபெடரல் ரிசர்வுக்கு ஒரு கிளியரான ரேட் கட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்தில் இல்லைன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. அதனால் இன்றைக்கி மோஸ்ட்லி கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்குது. 2.0 கம்பெனியோடைய சப்சிடரி கம்பெனியான E.0 மசீரா ஹோல்டிங்ஸ் கம்பெனியில் 100% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மசீரா ஹோல்டிங் கம்பெனி ஈஜிப்சியன் கம்பெனியாக இருக்குது. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா ரீஜனுடைய ஃபைனான்ஸ் அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் இஸ்லாமிக் பேங்க் ஃபார் எஸ்எம்இஸ்ன்னு சொல்லி ஒரு அவார்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்இஸ்னால் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ்ஸு, இதுதான் எஸ்எம்இஸ். இந்த பேங்க் 45,000 எஸ்எம்இஸுக்கு ஆக்டிவாக ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு பெஸ்ட் இஸ்லாமிக் பேங்க் ஃபார் எஸ்எம்இஸ் 2025 அவார்டு கிடச்சிருக்கிறதா அவங்க ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு தாங்க என்னுடைய கண்கள் கட்டிய இன்றைக்கி யூஏ ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி போடுற அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமாடிட்டி அப்டேட், கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் இன் இந்தியன் ருபீஸ் அண்ட் திர்ஹாம்ஸ் இதெல்லாம் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.